வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு எதை பற்றி? அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே, தயார் நிலை ப்ரிப்பரேஷன். என்னப்பா தமிழ் எல்லாம் எழுதுவீங்க, இப்ப என்னமோ இங்கிலீஷ் எல்லாம் எழுதுறீங்க? நான் அவரை தான் கேட்கிறேன், பிள்ளையாரையும் பெட்டியும். தயார் நிலை, இதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை உண்டு. என்னன்னு கேட்டா, ஒருவர் வாழ்ந்து வந்தார். நந்தர் அப்படின்னு அவருக்கு பேரு. நந்தர். நந்தர் ஒரு குயவர். என்ன பண்ணுவார்? பானை பண்ணுவார். அந்த பானையை எத்தனை பானை பண்ண முடிஞ்சதோ சூளையில இட்டு இதை இன்னைக்கு தயார் பண்ணுவார். நேத்தி சூளையில இட்டதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு அன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு உண்டானதை சாப்பாட்டுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு வந்துரு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. இதுதான் அவருடைய வாழ்க்கை. எந்தவித ஆசையோ பேராசையோ கிடையாது. இதுதான் அவருடைய வாழ்க்கை. நந்தர் மிகவும் எளிமையான இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இருந்த குடிசை போதும், குழந்தைகள் கிடையாது. அவரும் அவர் மனைவியும் போதும் எனக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப அங்க சித்திரகுப்தர் மேலுலகத்துல, ஏய் இன்னைக்கு அந்த நந்தனோட உயிர் அமாவாசை சாயங்காலத்துக்குள்ள எடுக்கணுமே, நீங்க போங்க நேரமாச்சு அப்படின்னு அனுப்பிச்சாராம். அந்த யமதூதர்கள் போய் அந்த நந்தருடைய வாசல்ல, அவர் பேர் நந்த கோபாலர்னு பேரு, நான் உங்களுக்கு நந்தர்னு சொன்னேன், அந்த கோபாலர் வாசல்ல போய் இவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. எப்படியான அவரை உயிரை எடுக்கணும் அப்படின்ட்டு பானா அவர் அங்க இல்லை. அந்த வீட்டுல போய் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க, அவர் அங்க இல்லை. ஓடி வந்து, சித்திரகுப்தரே அவர் அங்க இல்லை, அட எங்க இருக்காருன்னு தேடி உயிரை கண்டுபிடிங்கப்பா அப்படின்னா, எங்களுக்கு புலப்படவில்லை அப்படின்னு உடனே சித்திரகுப்தர் தலையை சுரிஞ்சுக்கிட்டு, என்னடா இது? அப்பா யமன் அங்கேருந்து வந்தார, என்ன உங்களுக்குள்ள என்ன குழப்பம் அப்படின்ன பொழுது, இல்ல இன்னைக்கு அந்த நந்தகோபாலர்கிறவருடைய உயிரை எடுக்கணும். ஆமா, சரியாத்தானே எழுதியிருக்கிறீர்கள் கேட்டது. ஆமா, தேதி நேரம் அமாவாசை மாலைக்குள். சரி, இப்ப எடுத்துட்டு வரல, நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் பூலோகத்துக்கு யமன் வரார். இறங்கி வரும்போது அவர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு, அவங்க இல்லை. இவங்க பண்ணாப்லயே தான் அங்க பார்த்தாரு, அங்க இல்லைன்னு உடனே அங்க அக்கம் பக்கத்துல பார்த்தா ஒரு ஒரு குட்டையெல்லாம் குழம்பினாப்புல ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அங்க ஓரத்துல இந்த நாணல் புல்லும் முள்ளுமா இருக்கிற இடத்துல ஒரு கண்ணுக்குட்டி மாட்டிட்டு இருக்கு. இவர் அந்த கண்ணுக்குட்டிய முன்னங்கால பிடிச்சு கழுத்தை பிடிச்சு அதை எப்படியான அந்த மாட்டிட்டு இருக்க நாணல் புதர்லேருந்து அதை எடுக்கணும்னு அப்படியே மீட்டு கொண்டு இருக்கிறார். யமன் பார்த்துட்டு இருக்காரு. சரி, இப்ப அவர் உயிரை எப்படி எடுக்கிறது? எடுத்தா 2 உயிரும் இல்ல போயிடும், அது கணக்கு எழுதப்பட்டிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு. இழுக்கிறாரு இழுக்கிறாரு இழுக்கிறாரு. யமன் கண்ணுக்கு தெரியாதபடி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஓரளவு ரொம்ப மூச்சை பிடிச்சு இழுத்து அப்புறம் அந்த கண்ணுக்குட்டி காலில் இருந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு கரையில விட்ட உடனே அது ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. வந்தவர் கரையில அப்படியே படுத்துடுறாரு. அவரால் முடியல. கண்ணை யாரோ பாக்குற மாதிரி அவருக்கு தோணி கண்ணை திறந்து பார்த்தா யம தர்மராஜன் நிற்கிறான். நந்தகோபரே, உங்களுக்கு இன்று யமலோகத்திற்கு வர வேண்டிய ஒரு இது ஞாபகம் இருக்கிறதா? தெரியுமா? தெரியும் அப்படிங்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட பொழுது, இன்று காலையில் ஒரு இனிமையான முகத்தை கொண்ட ஒரு துறவி எங்கள் வீட்டு பக்கமாக போனார். அவருக்கு 2 பானை கொடுத்தேன். எங்கேயான தண்ணிக்கு வேண்டிருக்கும்னு சொல்லி அவருக்கு நான் கொடுத்தேன். அப்ப சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இன்று மாலை உன்னுடைய ஆயுள் முடிய போகிறது, நீ தயாரா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நீங்கள் தயாரா இருந்தீங்களா அப்படின்னு அந்த நந்தர் கேட்கும்போது, இல்ல ஒத்தன் இன்னைக்கு சாயங்காலம் சாவுன்னு தெரிஞ்சாக்க உடனேவே பிரார்த்தனை பண்ணி உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் இன்னைக்கு போயிட போறேன், நான் போனதுக்கு அப்புறம் இந்த சொத்தை அவங்கிட்ட கொடுங்க, நீங்க இதை பண்ணுங்க, அப்படியெல்லாம் ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிப்பாங்களே, நீங்க அது ஒன்றும் பண்ணலையா? நான் பண்ணல. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் சாவு நிச்சயம் என்று தெரியும். ஆனால் சாவதற்குள் ஒரு கடமை அழைத்து விட்டு, நான் இந்த கண்ணுக்குட்டியை பார்க்கலன்னா நான் வீட்டுல இருந்திருப்பேன். உன்னுடைய யமதூதர்கள் தாராளமா என்னை அழைச்சுன்னு போயிருக்கலாம்.
அங்க ஒரு உயிர் போராடி கொண்டிருக்கும் பொழுது, யம தர்மராஜனே, உமக்கு புரியாத ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன், மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு. என்னன்னு கேட்டாராம், கருணை. அந்த கருணைங்கிற உணர்வு மேலிட்டதுனாலதான் நான் போய் அந்த கண்ணுக்குட்டிய எப்படியான காப்பாற்றணும், நம்ம உயிர் எப்படியும் போறது, இன்று இரவுக்குள் போய்கட்டும் அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டியை நான் இப்படி காப்பாற்றி எடுத்தேன். அது ஓடி போகும்போதுதான் நினைத்தேன், நம்ம உயிரும் இப்படிதான் ஒரு நாள் ஓடும், என்றோ ஓடும். ஆனால் இதுதான் என்னுடைய தயார் நிலை, இப்பொழுது என்னை அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்னாராம். அப்ப யமன் சொன்னாராம், இல்ல இல்ல, எனக்கு புரியாத ஒரு வார்த்தை நீ சொல்லிட்ட, கருணை. அதாவது உயிர்களை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒரு தயார் நிலையில் இருக்கும் ஒரு ஒரு உயிரை எடுப்பதுதான் நியாயம். இன்று நான் உம்மை விட்டு விடுகிறேன், மீண்டும் வருவேன் அப்படின்னு சொன்னானா. இன்று இரவுக்குள் நீங்க எப்ப வேணா வரலான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் கொஞ்சம் கூட அலட்டிக்கல. இவன் அங்கேருந்து போய் சித்திரகுப்தர்கிட்ட போய் நின்ன உடனே நேரம், காலம், தேதி எல்லாம் கரெக்டாக, பெயர் முதற்கொண்டு நான் கரெக்டாக தான் எழுதி இருக்கிறேன், நாங்க போனதும் சரியான இடம். ஆனால் அவர் ப்ரிப்பேர்டா இல்லை, அதாவது அவர் தயாரா இல்லை. தயார் நிலைங்கிறதையும் இனிமே நீங்க உன்னுடைய ஏட்ல குறிக்கணும். அதாவது எந்த நேரம் வேண்டுமானாலும் என்னுடைய உயிர் போகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் சின்ன வயசுல இருந்தே ஒத்தொத்தனுக்கும் இருக்கணும். அந்த சங்கல்பம் இருந்ததுன்னா நம்ம எப்ப போய் எடுத்தாலும் அவனுக்கு வலிக்காது. புரியுறதா? இப்ப நம்ம அதை சொல்லுவாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிம்பாங்க. ஒரு ஒரு காய்கறி நாளைக்கு காலையில என்ன சமையல்னு கேட்டா என்னுடைய பாட்டி என்னது, பழைச்சு கிடந்தா பிச்சைக்காரனுக்கு அப்படிம்பாங்க. பிச்சைக்காரங்கிறவன் இறைவன், அவன் உயிர் பிச்சை கொடுத்திருந்தால் பிழைத்து கிடந்தால் அப்படிங்கிறது அடுத்து நான் மார்னிங் பிழைத்து கிடந்தால் அப்படின்னா நீ உயிரோட இருந்தன்னா நாளை காலையில பாத்துக்கலாம் வெண்டைக்காவா கொத்தவரங்காயான்னு அப்படிம்பாங்க. அதாவது அடுத்த நாள் என்னன்னு கூட நினைக்க கூடாது, இன்றளவுதான் நிம்மதி, இப்ப நேரம் வரைக்கும் இருக்கும், அடுத்த க்ஷணம் இருக்குமா. இத இந்த நீர்மேல் குமிழி நிலையற்ற வாழ்வுங்கிறத பிராக்டிக்கலா பேசிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அவர் சொன்னார், ஆம், நீர் தயார் நிலையில் இல்லை, நீர் இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்காக கருணைக்காக சொல்லிட்டீங்க, நான் வரேன், திருப்பி வருவேன் உங்களை பார்க்க அப்படின்னுட்டு யமன் போயிட்டான். திருப்பி வந்தார். அடுத்த நாள் காலையில வந்தபோது இவர் படுத்துட்டு இருக்காரு. அவர் மனைவி கிராமத்துக்குள்ள போய் ஏதோ மருந்து இருந்து ஏதாவது வேரில் பச்சிலை ஏதாவது எடுத்துன்னு வரலாம், அவருக்கு ரொம்ப ஜுரமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ போயிருக்கா. இவர் அங்கேருந்து அவருடைய நெத்தியில கை வச்சு பார்த்தா ஒரே ஜுரம். அப்ப அவர் சொல்றார், நந்தரே வாழ்க, நீர் இன்னும் தயார் நிலைக்கு வரவில்லை, உங்களுடைய கருணை முன்னால நின்று என்ன தோற்க அடிச்சிடுச்சு, நீங்க வாழ்க, நீங்க இருங்க இங்கேயே, நான் உங்க உயிரை எடுக்கல. ஏன்னு கேட்டா கருணைங்கிற ஒரு வார்த்தை மரளிக்கு கிடையாது, மரளின்னா யமன், மரளிக்கு கிடையாது என்று நீர் சொல்லிவிட்டீர். இனிமே நான் எடுக்கிற உயிருக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நான் ஒரு தயார் நிலையை கொடுத்துட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போறான். இவருக்கு அது கனவா நனவான்னு கூட தெரியல. ஆனா ஜுரம் விட்டு போச்சு. மனைவி வந்த பிறகு எனக்கு உடம்பெல்லாம் சரியா போச்சு, பழையபடி நான் பானை பண்றேன் அப்படின்னுட்டு பானை பண்றதுக்கு உட்காந்தா. இவ கஞ்சியை கொண்டு கொடுத்தா, குடிச்சாரு. அந்த பானைக்கு அந்த சக்கரி அந்த சக்கரத்தை சுழட்டும் போது அந்த கண்ணுக்குட்டி நின்னுதான், இவரை நக்கி கொடுத்துதான். அப்ப அவர் நினைச்சாராம், ஏய் உனக்கு நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டிட்ட அவர் பேசிட்டு, அவர் எப்பப்ப பானை பண்ணாலும் அங்க நிக்குமா. இது அவர் நிறைவாழ்வு வாழ்ந்து கடைசியில ஒரு நாளைக்கு அவரா சொல்றாராம், என்னுடைய நிறைய பானை பண்ணிட்டேன், ஆனா அந்த கருணைங்கிறது மட்டும் இன்னும் சுரந்துகிட்டே இருக்கு, பானை பண்ணி ஓஞ்சிட்டேன், ஆனா கருணை மட்டும் மனதில் நிறையாக இருக்கிறது, அந்த கருணையால் உலகம் செழிக்கட்டும், நான் தயார் நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது அன்று அவருடைய உயிர் போச்சு அப்படின்னு ஒரு இந்த கதை படிச்ச போது நான் நினைச்சேன், யமனே he missed an opportunity to take away one life இல்லையா. யமன் இப்படி இதெல்லாம் பண்ணதே கிடையாது, யமன் குறிச்சா அந்த நேரத்துல. ஆனா யமனும் ஏமாந்தான் அப்படின்னா இந்த இவருடைய நந்தகோபாலருடைய கதையை பத்தி நான் படிச்சேன். அதோட இன்னொரு தொடர்ச்சியா ஒரு கதையும் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு டாக்டர் அப்பா,
அந்த டாக்டர் அம்மாவுடைய கணவர் என்ஜினியர். ரொம்ப ஒரு யதார்த்தமா பேசுவார். என்னன்னு கேட்டா, நம்மளுடைய உடல் மற்றவர்களுக்கு உதவணும், அதனால உடல் தானம் பண்ண போறேன். அது பெருசா இந்த அம்மா எடுத்துக்கல. இவங்களும் டாக்டர் தான், ஆனா அந்த அம்மா ரொம்ப ஒன்றும் பெருசா அதை எடுத்துக்கல. அவர் மட்டும் சொன்னாராம், நான் கார் லைசன்ஸ் ரினியூ பண்ற பொழுது நான் உடல் தானத்துக்கு நான் அதுலயே மார்க் பண்ணி வச்சுட்டு போறேன். எனக்கு ஏதாவது ஊர் நேர்ந்தால் என்னுடைய உடல் தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அவ அதை ரொம்பவே ஒண்ணு சிறப்பா பெருசா எடுத்துக்கல. இவங்களும் டாக்டர் தானே, ஆனா இவங்க நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் பார்த்துருக்குறாங்க, அதையும் சொல்லணும் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் கால். மேடம், நீங்க தான் டாக்டர் உஷாவா? ஆமா. உங்களுடைய கணவர் சோன் சோவா? ஆமா. அந்த ஓஎம்ஆர்ல ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, இந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்கோம், ஆம்புலன்ஸ் யாரோ ஃபோன் பண்ணி, நீங்க வந்துடுறீங்களா? டாக்டரா இருந்தா கூட அவருடைய கணவர் அங்க அப்படியே சலனம் இல்லாம படுத்துட்டு இருக்காரு. மூக்குல எல்லாம் டியூப் வச்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட உட்காந்து பாத்துக்கிறாங்க. பொண்ணு அமெரிக்கால இருக்கா, அவளுக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. இவர் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னைக்கான அவர் கண்ணு திறந்துட மாட்டாரா, அந்த கோமா நிலையிலேருந்து வந்துட மாட்டாரா எல்லாம் பார்த்துன்னு உட்காந்துருக்கா. 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ள அவருடைய மகள் வந்துட்டா. அம்மா, என்னம்மா? அப்பா இஸ் பிரெயின் டெட். நீ என்ன யோஜனை பண்ணின்னு உட்காந்துருக்க? அப்பா உடல் தானம் கொடுக்கறதா அப்பவே சொன்னாரேப்பா. ஐ வில் டொனேட் மை பாடி. எல்லாம் எனக்கு எதான ஆச்சுன்னா எல்லா ஆர்கனும் இது. அவர் பாலம் கட்டுற என்ஜினியர், மற்ற உயிர்களோடு இது பாலமாக இருக்கட்டும்னு அப்பா சொல்லுவாம்மா. அப்ப கூட இந்த டாக்டருக்கு அத்தனை ஒரு சலனம் ஏற்படலை. இந்த பொண்ணு போய் வீட்டுக்கு போய் அப்பாவுடைய டைரி எல்லாம் எடுத்து பாரு, எப்படி எழுதி வச்சிருக்கா. சோ இடத்துல ஒருவர் மூளைச்சாவு அடைந்ததனால் அவருடைய கிட்னி இன்னாருக்கு யாருக்கோ பயனாச்சு, இருதயம் பயனாச்சு, நுரையீரல் பயனாச்சு, இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அம்மா நான் அப்பா எப்படி பார்த்து பார்த்து எழுதி வச்சிருக்காரு பாருமா. ஒரு வருஷமும் ஜனவரி 1 அன்னைக்கு அவரோட ரெசல்யூஷன் என்ன? இந்த உடல் மற்றவருக்கு பாலமாக அமையட்டும், இதுதானே எழுதியிருக்கா. நீ ஏன் இன்னும் யோஜனை பண்றன்னு உடனே ஒரு ஒரு டாக்டரா இருந்தா கூட தன்னுடைய கணவனுக்கு மூளைச்சாவுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவ என்ன சொல்றா, இல்லை இதை அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பொண்ணுன்னு சொல்லி அம்மாவும் எல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் ஆச்சு. அது முடிஞ்ச உடனே அந்த டாக்டர் உஷா என்ன சொல்றா, எனக்கு வாழ்க்கையே இப்போ வெறுமை ஆயிடுச்சுன்னு. இல்லவே இல்லை, நீங்க என்னோட அமெரிக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அமெரிக்கா அழைச்சிட்டு போய் அதுவே 2 வருஷம் ஓடி போச்சு. பிறகு இந்த வீட்டை விற்பதற்காக அம்மாவும் மகளும் இங்க சென்னைக்கு வந்தாங்க. வந்த பொழுது அந்த டெலிஃபோன் கனெக்ஷன் இருந்திருக்கு. ஆனா டெலிஃபோன் கனெக்ஷனுக்கெல்லாம் அங்கிருந்தே பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கா. டு கீப் இட் அலைவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு இருந்திருக்கு, டெலிஃபோன் இதெல்லாம் இருந்திருக்கு. இவங்க அடுத்த நாளைக்கு ஒரு ஃபோன் கால். நாங்க 6 மாசமா இந்த நம்பருக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறோங்க, இது டாக்டர் உஷா வீடுங்களா? ராமபத்ரன் அவங்க ஒய்ஃப் தானே? ஆமா. இல்ல, அவங்க அவங்க மூலமா எங்களுக்கு கிடைச்ச சில அவயவங்கள் என்னுடைய மகனுக்கு இப்ப கண்ணு நல்லா தெரியுது, அதை பத்தி நேர நன்றி சொல்லணும்னு. இல்ல அவங்க நேரெல்லாம் யாரையும் பார்க்கறதா இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா. வந்த உடனே சொன்னா, அம்மா இவ்வளவு நாள் கழிச்சு நாம வந்திருக்கோம், 6 மாசமா நம்மளுக்காக யாரோ காத்துட்டு இருந்திருக்கிறாங்க நன்றி சொல்றதுக்கு. இப்ப இவங்க கண்ணை பத்தி சொன்னாங்க. நீ வேணா பாரு, நான் வேணா இன்வெஸ்டிகேட் பண்றேன், வேற யாருக்கானு ஏதானு ஒரு விதத்துல உதவி இருக்கா அப்படின்னுட்டு. அப்படின்ன பொழுது இதை வெளியிடக்கூடாது, யார் யார் இதனால் பயனடைஞ்சாங்கிறத சொல்லக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு நிஷா கரெக்டா சொன்னா, அம்மா யாரோ ஒருத்தருக்கு டயாலிசிஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருமா, அப்பாவுடைய கிட்னியை பொருத்தினதுனால அப்பாடா அந்த டயாலிசிஸ்ல குத்தி குத்தி நான் பட்ட வேதனை இப்ப இல்ல, எனக்கு சிறுநீர் தாராளமாக கழிக்கிறது, அந்த யார் எனக்கு கொடுத்தாங்களோ அவன் வாழ்க அப்படின்னு அவன் நினைப்பான்ல. அப்ப அந்த நிஷாவும் டாக்டருங்கிறதுனால அவ என்ன சொல்றானா, அம்மா யாருடைய இருதயமோ லப் டப்புன்னு அடிக்கிறதுக்கு தவிச்சிருக்கலாம், அப்பாவுடைய இருதயத்தை யாருக்கானு வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவன் நெஞ்சில கை வச்சு பார்க்கும் பொழுது அந்த துடிப்பு அப்பாவுடைய இதய துடிப்பா இருக்கும். நீ யோஜனை பண்ணிப்பாரு,
யாரோ ஒருத்தர் சிரமம் இல்லாம இப்ப மூச்சு விடுறார் அப்படின்னாக்கா அப்பாவோட நுரையீரல் போயிருக்குமாங்க, அந்த ஒரு இருதயம் துடிக்குமா, அப்பாவோட இதய துடிப்புமா, கிட்னி நம்ம அப்பாவோடது, கண்கள் அப்பாவோடது. நீ அதை யோசனை பண்ணினியா? அப்பா என்ன சொல்லுவா? பாலமாக இருக்க வேண்டும். இப்ப யாருக்கோ அந்த வாழ்க்கை தொடர்பு அருந்து போற நிலையில நம்ம அப்பாவோட அவயவங்கள். சோ இத நீ ப்ராபகேட் பண்ணணுமா? நீ டாக்டர் தானே. அல்ல, நான் சொல்லுவேன், எப்போதும் சொல்றது எளிதா இருந்தது. என்னுடைய கணவர் அப்படின்னு வரப்போது எனக்கு ரொம்ப யோஜனையா இருந்தது. இருக்கக்கூடாதுமா, ஒரு டாக்டருங்கிறவங்க நீங்க எல்லாம் வாழும் தெய்வம்னு தானே எப்போதும் சொல்லுவாங்க. அப்பா கிண்டல் பண்ணுவாங்களே, டாக்டர்ஸ் எல்லாம் மோர் தென் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்வா இல்லையா? அதனால இனிமே யாருக்காவது இந்த மாதிரி மூளைச்சாவு அப்படி இப்படிங்கிற கேட்டாலே சந்தேகப்படாதீங்க ஐயா. இனிமே அந்த உயிர் காப்பாற்றவும் முடியாது. யாருக்காவது உதவட்டும், பாலமாக இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்படிங்கிற கருத்துக்காகத்தான் இந்த கதையும் சொன்னேன். இது உண்மையில் நடந்தது. நான் பேர் மட்டும் மாத்தி சொல்லியிருக்கேனே தவிர இது உண்மையில் நடந்தது. இதை நம்ம யோஜனை பண்ணணும். இனிமே நாம என்ன பண்ணலாம்? உடல் தானம் பண்றதுக்கு யோஜனை பண்ண வேண்டாம். ஏன்னா எப்படியும் மண்ணுக்கு போக போறது அல்லது தீக்கு இரையாக போகிறது. அது எத்தனை நாள் அந்த மூளைச்சாவிலேயே இருக்க முடியும்னு தெரியாது. டிட்டீரியூரேட் ஆகக்கூடாது இல்லையா? அப்ப நீங்க டிசிஷனை உடனே எடுத்தோம்னா யாருக்கோ கண் தெரியும், யாருக்கோ இருதயம் துடிக்கும், யாருக்கோ கிட்னி வேலை செய்யும், யாருக்கோ நுரையீரல் பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் இதுக்குதான் இந்த சரீரத்தை இப்ப கண்ணப்ப நாயனார் கண்ணையே நோண்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். கர்ணன் கவச குண்டலங்களையே கழட்டி கொடுத்தார். இதெல்லாம் தானம். இப்ப இந்த உடல் தானம்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயம். இதை பற்றி யாரும் எந்த விதமான இரண்டாவது கருத்தே இல்லை. கொடுப்பதில் வஞ்சகம் வேண்டாமே, மழை போல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இது இந்த கருத்தை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ உடல் உயிர் அப்படியெல்லாம் பேசிட்டே இருந்தோம்ல, இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டா எனக்கு இன்னும் அந்த மூடுல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் இன்னமும் நெஞ்செல்லாம் அடைக்குது. அதனால ஒரு சாதாரண கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அரசன் இருந்தான், மக்கு அரசன். மக்குன்னா எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி. அவன் யார்கிட்ட எப்படி இருக்கணும்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு வண்ணான். அவன் நீ ரொம்ப நல்லா என்னோட துணியெல்லாம் துவைக்கிறவா, இங்க உட்காரு என்னோட பேசுமா. இந்த வண்ணான் நடுங்குவான். ஏன்னு கேட்டாக்கா, ஐயோ நான் துணி வெளுக்கிறவன், என்ன போய் நீங்க இப்படி எய்த்தாப்புல ஆசனத்துல உட்கார சொல்லி, அதனால பரவாயில்ல, நீ என்னுடைய பிரஜை தானே அப்படின்னு பேசுவான். அப்படின்னு பேசுற போது இவன் ஏதோ சாதாரணமா கேட்பான், நீ என்ன போட்டு வெளுப்ப, எப்படி எல்லாம் இது பண்ணுவ எல்லாம் கேட்குறான். இந்த மாதிரி பெரிய பெரிய பானை வச்சு அதுல நாங்க ஆவி வச்சு, வெள்ளாவின்னு சொல்லுவாங்க, அதுல துணியெல்லாம் வெளுப்போம் ஏதோ சொன்னா அவன் கேட்டதான். இந்த வண்ணான் போய் அவனுடைய நண்பன் ஒரு குயவன் இருந்தான். அவன் கிட்ட, உன்னெல்லாம் அரசன் கிட்ட வச்சு பேசுவானா, என்ன பாரு, எதிர்த்தாப்புல ஒரு ஆசனத்தை போட்டு நீ உட்காந்து நீ எப்படி தொழில் பண்றன்னு கேட்டா. நான் ரொம்ப ஜோரா சொன்னேன். அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அது வரைக்கும் நண்பர்களாக இருந்தவர்கள் இவன் அரசனுக்கு ரொம்ப ரொம்ப வேணுங்கப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொன்னானா, அடுத்த தடவை நான் ராஜாவுக்கு அழகான பானை பண்ணி எடுத்துன்னு போக போறேன். அப்ப பாரு, அப்ப அரசன் என்னோட உட்காந்து பேசுவான்னுட்டு. போய அதனால என்னங்கிறான் இவன். இவன் என்ன பண்றான், ஒரு பானையிலேயே பலவிதமான நல்ல ஓவியங்கள் எல்லாம் தீட்டுறாப்புல ஒரு பானை ஒண்ணு பண்ணி, இது வரைக்கும் அந்த மாதிரி பானையே இல்லைன்னு உடனே அரசனுடைய காவலர்கள் எப்படி இருப்பார்கள், போன உடனே அவன் இங்கேருந்து போயிட்டு, இது ரொம்ப ரொம்ப அழகான பானையா உங்களுக்காக பண்ணிட்டு வந்திருக்கேன், இதுல பாருங்க நானே சித்திரமெல்லாம் தீட்டியிருக்கேன், நீங்கள் போரில் வெற்றி பெறுவது போலெல்லாம் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு அவன் குச்சியை வச்சு வரைஞ்சதெல்லாம் காட்டினோடனே ராஜா மகிழ்ந்து போய், ஏய் உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படிங்கிறான். அரசே, நான் கேட்பது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குமோ பிடிக்காதோ, இல்லை நீ எதுவா இருந்தாலும் கேளு. இந்த பார், நான் பிரஜைகளோடு நண்பனாகத்தானே பழகிறேன். ஒன்றுமில்லை, இந்த துணி வெளுக்கிறானே அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவனை போல் வெளுப்பதற்கு ஆட்களே கிடையாது என்னுடைய நாட்டில். அப்படி என்றால் ஒரு காரியம் செய்யுங்கள் அரசே. நான் ஏற்கனவே அவன் மக்கு அரசன் சொல்லிட்டேன், அதனால இந்த கதையை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். உங்களோட லெவல்ல நீங்க திங்க் பண்ணாதீங்க. அவன் என்ன சொல்றான், அரசே உங்களுடைய பட்டத்து யானை ஏன் இவ்வளவு கருப்பாக இருக்கிறது, அதை கொஞ்சம் வெளுத்து தர சொல்லுங்களேன்.
வெள்ளை யானையாக இருந்தால் நீங்க இந்திரனை போல் இருப்பீர்கள். ஆமா, அப்பொழுது என்ன செய்யலாம்? அவனிடம் சொல்லுங்கள், அந்த யானையை எப்படியாவது நீ வெள்ளாவி வைத்து அதை வெளுத்து கொடு என்று சொல்லிவிடுங்கள். அவன் என்ன செய்கிறான் பார்க்கலாம். அரசன் பார்த்தானாம், சபாஷ், சரியான போட்டி. அவனை கூப்பிட்டு, நீ ரொம்ப அழகா எல்லாம் வெளுக்கிறேன்னு சொன்ன, நீ என்ன சொன்ன? பெரிய பானையில நீராவில வச்சு என்னமோ வெள்ளாவியா? என்னுடைய யானையை நீ வெளுத்து தரணும். அப்படிதானுங்களே ஐயா, அவ்வளவுதானே வேணும். அப்ப இந்த யானை கொள்ற அளவுக்கு என்னிடம் கொள்கலம் இல்லை. நமக்குத்தான் இந்த குயவன் ஒரு நண்பன் இருக்கிறானே, அவனிடம் சொல்லி யானையை உள்ளே மூழ்கடிக்க கூடிய அளவுக்கு ஒரு பானையை செய்து தர சொல்லிவிடுங்கள். அவன் செய்து தந்த மறுகணமே நான் யானைக்கு வெள்ளாவி வைத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அரசன் உடனே சரி நீ போ சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, ஹே குயவ நண்பனே, உனக்கு ஒரு சவால். நீ எவ்வளவு பெரிய பானை செய்வாய்? என்னால் முடிந்த அளவு செய்வேன். இந்த யானையை கொள்கின்ற அளவுக்கு, யானை உள்ளே மூங்குகின்ற அளவுக்கு ஒரு பானை செய்து கொண்டு வா. எனக்கு அந்த யானையை வெளுக்க வேண்டும் என்ற கருத்தையே கொடுத்தவன் நீதானே. இவன் பார்த்தானா, அவனுக்கு வேட்டு வைக்கணும்னு நான் வச்சு நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, முயற்சி செய்கிறேன் அரசே, முடியும் என்று தோன்றவில்லை. அப்படிலாம் சொல்லாத. அவனுக்கு எப்படி ஒரு வேலை கொடுத்தனா அந்த மாதிரி உனக்கு ஒரு வேலைன்னுட்டான் இந்த ராஜா. அமைச்சர்லாம் தலையில அடிச்சுக்கிறாராம். இவங்க 2 பேர் பேச்சையும் கேட்டு இந்த அரசன் இப்படி யானைய போய் வெளுப்பாக்க முடியுமா? இப்படி ஒரு அசட்டு ராஜாவா இருக்காரேன்னு அவங்க தலையில கை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தான். இவன் இங்கேருந்து போனானா குயவன். நண்பா அப்படின்னா, யார் யாருக்கு நண்பன் கேட்டானா அந்த துணி வெளுக்கிறவன். நீ அங்க போய் யானையை வெளுக்க சொல்லி அங்க போய் எனக்கு நன்றாக வட்டி வைத்து விட்டு வந்தாய், இப்பொழுது எதற்காக வந்தாய்? என்னப்பா நீ சொன்னையாமே யானையை கொள்கின்ற அளவுக்கு எனக்கு பெரிய பானை ஒன்று வேண்டும் என்று, நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, அப்பா எனக்கு நீ காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேள்னானா. உன் காலில் விழுந்தானா, தவர் நீ உன் தொழிலில் வல்லவன், நான் என் தொழிலில் வல்லவன். நான் உன்னை குறை சொல்லவில்லை, நீ என்னை குறை சொல்லக்கூடாது. சரி, அப்ப என்ன செய்யலாம்? நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், நம்ம 2 பேரும் போவோம் அந்த ராஜா கிட்ட, இந்த மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும், சரியா அப்படின்ன பொழுது 2 பேரும் என்ன பேசணுங்கிறத பேசி வச்சுக்கிட்டு ராஜா கிட்ட 2 பேரும் போய் நின்னாங்களாம். என்ன பானை செய்து விட்டாயா? யானை தயார் அப்படின்னானா. இல்லை அரசே, நான் இவர் பெரிய பானை செய்வதை நான் வேடிக்கை பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்தேன். அப்பொழுது வெள்ளை யானையில் இந்திரன் வந்தான். வந்து கேட்டான், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொழுது, இல்லை எங்களுடைய அரசனுடைய யானையும் உங்களுடைய யானையை போல் வெண்மையாக ஐராவதமாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் தான் ஆசைப்பட்டோம். எனக்கு போட்டிக்கு உங்கள் அரசன் வரலாமா? அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் உங்களிடம் சொன்னதை போய் சொல்லுங்கள். இந்திரன் மட்டுமே வெள்ளை யானை வைத்திருக்க முடியும், எந்த யானையும் வெளுக்க முடியாது என்று சொல்லுங்கள். 2வது, பானை கை கொள்ளும் அளவுக்குத்தான் செய்ய முடியும், சக்கரம் கொள்ளுகின்ற அளவுக்கு கூட செய்ய முடியாது என்பதை அரசனிடம் சொல்லுங்கள். நான் உங்கள் இருவருக்கும் ஆசி கூறினதாகவும் சொல்லுங்கள். அந்த அரசனுக்கும் தேவையான பொழுது நான் மழை பொழிவதாக சொல்லுங்கள், போங்கள்னுட்டார். 2 பேரும் நின்னா அரசனுக்கிட்ட. அரசே, நாங்க 2 பேரும் பெரிய பானை பண்றதுக்காக ஆரம்பிச்சோம். இவர் தான் கொஞ்சம் களிமண்லாம் நிறைய கொண்டு கொடுத்தாரு, நல்ல நண்பர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன ஆச்சுன்னு. அந்த நேரத்தில் வெள்ளை யானையில் இந்திரனே இறங்கி விட்டார். அவர் சொன்னார், இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல மேல் லோகத்திலும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானை எனக்கு மட்டும்தான் சொந்தமே தவிர வேறு யாரும் வெள்ளை யானையில் வரக்கூடாது, வர முடியாது. ஆகையினால் இந்த முயற்சியை கைவிட்டு விடுங்கள். உங்களுடைய அரசனிடம் சொல்லுங்கள், நான் இந்திரன் மழைக்கு அதிபதி, எப்பொழுது தேவையோ அந்த நாட்டுக்கு சுபிக்ஷமாக நான் மழை பொழிவிக்கிறேன். ஆகையினால் இந்த அனாவசியமான திட்டத்தை கைவிட்டு விடுங்கள்னு சொல்லிவிட்டார். ஓ, அப்ப இந்திரனே சொல்லிட்டாரா? அப்ப நமக்கு எதுக்கப்பா யானையை வெளுக்கணும், நீ பானை பண்ணணும்? 2 வேண்டாம். நீ பாட்டு உன் குயவன் வேலையை பாரு, நீ என்னுடைய அரண்மனை துணியெல்லாம் வெளுத்துக்கிட்டு என்னுடைய பிரஜைகளாக என்னையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். அமைச்சர்லாம் அப்புறம் இவங்க 2 பேருக்கும் தனியா கூப்பிட்டு நல்ல பரிசெல்லாம் கொடுத்து, அப்பா நல்ல வேலை காப்பாத்தினீங்க, இந்த மாதிரி அரசனை வச்சுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாங்க, போரா குறைக்கு நீங்க மண்டை இடிப்பா அப்படின்ன போது, இல்லை நாங்கள் எங்களுடைய நட்பினால்
வந்த வினை நட்பு விரோதமா மாறித்து. ஆனா இப்ப கடைசியில் நாங்க நண்பர்களாகி விட்டோம். இனிமே இந்த அரசனிடம் அதிகமாக உட்கார்ந்து பேச மாட்டோம். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், கிட்டையே வரமாட்டோம், எங்க தொழிலை நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் கும்பிடு போட்டு போனாங்களாம். எதுக்கு சொல்ல வரேன், யார் யார்கிட்ட எவ்வளவு கிட்ட போலாமோ அவ்வளவுதான் போலாம், ரொம்ப கிட்ட போனா சுட்டுடும், ஜாகிரதை.